அமலாவிடம் காதலை சொல்லி நோஸ்கட் வாங்கின அந்த நடிகர், இத்தனை வருஷம் கழிச்சு வெளிவந்த அந்த மேட்டர். தன்னுடைய திரையுலக பயணத்தை தமிழ் மொழியில் தொடங்கி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் என பான் இந்தியா நடிகையாக அனைவராலும் அறியப்பட்டவர்தான் நடிகை அமலா. 90களின் ஃபேவரட் ஹீரோயினாக வலம் வந்த அமலா முதலில் தமிழில் மைதிலி என்னை காதலி என்னும் திரைப்படத்தில் T.R. ராஜேந்திரன் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டார். மைதிலி என்னை காதலி என்னும் திரைப்படம் முழுமையாக பரதநாட்டியத்தை அடிப்படையாக கொண்ட படம் என்பதால் T.R. ராஜேந்திரன் இவர்தான் வேண்டும் என்று அவர்களின் பெற்றோர்களை கட்டாயப்படுத்தி நடிக்க வைத்தார். இந்த திரைப்படம்தான் அமலாவின் தமிழில் முதல் திரைப்படமாகும். இந்த திரைப்படம் சூப்பராக ஹிட் கொடுத்தவுடன் அடுத்தடுத்த திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்க தொடங்கினார் அமலா. அமலா 2 பிலிம்பேர் அவார்டையும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டையும் வாங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பல மொழிகளில் சூப்பராக நடித்துக் கொண்டு அனைத்து திரைப்படங்களிலும் ஹிட் கொடுத்து வந்த அமலா 1992ஆம் ஆண்டு தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு நடிக்காமல் இருந்து திரை உலகத்தில் இருந்து சற்று விலகியே இருந்தார் அமலா. திருமணம் முடிந்த 30 ஆண்டுகள் நடிப்பிற்கு வராத அமலா தற்போது 2022ஆம் ஆண்டு வெளிவந்த கனம் என்கின்ற திரைப்படத்தில் மீண்டும் தனது நடிப்பை ஆரம்பித்தார். ஆனால் அதன் பின் வேறு எந்த படங்களிலும் நடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 90களில் முன்னணி நடிகையாக இருந்து பல டாப் ஹீரோக்களான ரஜினி, கமல் போன்றவர்களுடன் சூப்பராக நடித்து பல ஹிட் மூவிகளை கொடுத்து வந்தார். மேலும் இவர் ரஜினியுடன் நடித்த மாப்பிள்ளை, கமலுடன் நடித்த சத்யா திரைப்படங்கள் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் திரைப்படங்களாக உள்ளது. நடிகை அமலா 1986ஆம் ஆண்டில்தான் முதலாக நடிக்க தொடங்கினார். அதிலிருந்து 1991ஆம் ஆண்டு வரை ஏகப்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 5 திரைப்படங்களாவது இவரின் திரைப்படமாக வெளிவந்துவிடும். அதன் பிறகு 1992ஆம் ஆண்டு நாகார்ஜுனாவை திருமணம் செய்து கொண்டதால் நடிப்பில் இருந்து விலகிவிட்டார். மேலும் இவர் அறிமுகமான முதல் வருடமே 6 திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாகார்ஜுனாவை திருமணம் செய்வதற்கு முன்பு இவரிடம் அப்போது டாப் வில்லனாக இருந்த ஒருவர் ப்ரப்போஸ் செய்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவர் யார் என்றால், அதாவது அமலா நாகார்ஜுனாவை திருமணம் செய்வதற்கு முன்பு 90களில் டாப் வில்லனாக இருந்த ரகுவரன் அமலாவை காதலிப்பதாக கூறியுள்ளார். ஆனால் அமலா ரகுவரனின் காதலுக்கு நோ சொல்லியுள்ளார். தெலுங்கில் டாப் நடிகராக இருந்த நாகார்ஜுனா ஏற்கனவே திருமணமாகி கருத்து வேறுபாட்டால் அவரின் முதல் மனைவியை பிரிந்த நிலையில் அமலாவை 2வது திருமணம் செய்து கொண்டார். நாகார்ஜுனாவின் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைதான் நடிகர் நாக சைதன்யா. நடிகர் நாகார்ஜுனா மற்றும் நடிகை அமலா ஜோடிக்கு அகில் என்ற ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் உள்ளது. நாக சைதன்யா மற்றும் அகில் ஆகிய இருவரும் தற்போது தெலுங்கில் டாப் ஹீரோக்களாக வலம் வருகின்றனர். இது குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியதை தொடர்ந்து அவரின் ரசிகர்களுக்கு மிகவும் ஷாக்காகவே இருந்தது.